ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பன்னீர் எல்லாமே சப்பாத்திகளோட ஸ்டஃப் பண்ணி வச்சு ஸ்டஃப்டு பன்னீர் சப்பாத்தி தான் அன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம வந்து சைட் டிஷ் எதுவுமே வைக்க வேண்டாம், அப்படியே கூட நம்ம வந்து சாப்பிடலாம். அந்தளவுக்கு நமக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஈஸியாக வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க. பவுல் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பன்னீரை வந்து துருவி வச்சுருக்கேன். துருவினதுக்கு அப்புறம் ஒரு 3/4 கப் அளவுக்கு வர்ற மாதிரி எடுத்துடுங்க. இப்போ போட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிக்கீரை, அதையும் வந்து பொடியாக நல்லா கட் பண்ணி போட்டுவிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணிவிடலாம். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கரம் மசாலா. மசாலா வந்து உங்களோட விருப்பம் தான். இதில் வந்து சாட் மசாலா வேணால் அது கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். கொஞ்சமாக மிளகு பொடி போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிடுங்க. நம்ம வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணும்போது வந்து அதுக்கும் உப்பு போடுவோம், அதனால் இதில் வந்து கரெக்டான அளவுக்கு உப்பு போட்டுவிடுங்க. இப்போ போட்டுட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிட்டு, இது வந்து நம்ம வந்து சப்பாத்தி வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து உடனே வந்து ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டஃபிங் தான். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க. பவுல் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுவிடுங்க. சால்ட்டு போட்டுட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கப்பில் வந்து 4 சப்பாத்தி வர்ற மாதிரி தான் நான் வந்து செய்ய போகிறேன். நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது, அப்படின்னா ரொம்பவே நமக்கு ஹார்டாக இருக்கும். அதனால தான் இப்போ இந்த சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 4 உருண்டையாட்டு நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 4 சப்பாத்திக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 4 உருண்டையாட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்தாச்சு. பிரித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாளைக்கு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் அந்த சப்பாத்தி வந்து ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நார்மலாக ரவுண்டாக விரிச்சிட்டு கூட நடுவில் கூட சென்டரில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு கூட க்ளோஸ் பண்ணி அப்படியும் விரித்து எடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு ஈஸியான மெத்தடு தான், அதனால தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தேய்க்கிற மாதிரி ரவுண்டாகவே தேய்ச்சி எடுத்துக்கிடலாம். தேய்ச்சிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஸ்டஃபிங் எடுத்து உள்ளாடி வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த சைடு 2 சைடாக மடிச்சுட்டு மேலேயும் நம்ம இப்படி மடிச்சுக்கிடலாம். மடிச்சுட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக மாவு போட்டுட்டு நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து மாவு போட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி விரித்து எடுத்துடுங்க. எல்லா சப்பாத்தியுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு தவா வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பட்டர் வந்து நான் வந்து தடவிடுறேன். உங்களுக்கு வந்து பட்டர் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு சைடு வந்து நல்லா வேகட்டு. இப்போ வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுவிடுங்க. நல்லா கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. திரும்பவும் மறுபடியும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இதில் மேலே வந்து பட்டர் வந்து போட்டுக்கிடலாம். பட்டர் போடும்போது அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து 2 சைடுமே வெந்தாச்சு. இப்போ நான் வந்து எல்லா சப்பாத்தியுமே சுட்டு எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சுட்டு எடுத்தாச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து அப்படியே வந்து சும்மாவே நம்ம வந்து சாப்பிடலாம். அந்தளவுக்கு ஈஸியாக ரெடி பண்ணுற ஒரு சப்பாத்தி. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம வந்து பண்ணுறது கூட ரொம்ப டைம் எதுவுமே ஆகாது, ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.